பிரமாணம் அதை குறித்து டீட்டெயிலாக நிறைய காரியங்கள் பேசியிருந்தேன். ஜஸ்ட் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக பிரமாணம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத குறித்து நேற்று நிறைய பேசணும் இல்லையா. அந்த பிரமாணத்துக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது அந்த பிரமாணமே நமக்கு வேலை செய்யும். பிரமாணம்னா என்னது? அது பிரமாணம் என்பதை நான் டைரெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக நிறைய எடுத்துக்காட்டு சொன்னேன். புயிர்ப்பு விசை, தீய தொட்டா சுடும் என்பது ஒரு சட்டம், ஒரு விதின்னு சொல்லலாம். தலை விதி நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதான் சொல்லலை, விதி. தீயை தொட்டால் அது சுடும் என்பது ஒரு விதி. வேற என்ன சொல்லலாம்? ஒன்வே, இந்த இடத்துல எச்சரிப்பு பலகை போட்டிருக்குது, ஸோ இங்கே எச்சரிப்பு போட்டிருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, போனீங்கன்னா அங்கே ஆபத்தாகும், அங்கே உங்கள் உயிருக்கு சேதம் உண்டாகும். ஸோ அந்த பிரமாணத்தை மீறும் பொழுது ஒரு உண்டாகும் விளைவு தான் நமக்கு நடக்கக்கூடியது. ஸோ இந்த உலகத்தை கடவுள் படைக்கும் பொழுது இந்த உலகத்தை ஒரு பிரமாணத்துக்குள்ளே தான் படைத்தார். எப்படி? சூரியனை படைக்கும்போது சூரியனுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். சூரியன் இப்படி தான் இருக்கணும். சந்திரனை படைக்கும் பொழுது சந்திரனுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். சந்திரன் இப்படி தான் சூரியனிடமிருந்து ஒரு ஒளியை பெற்றுக்கொண்டு இருக்கணும். அடுத்து இந்த பூமியில் இருக்கிற கிரகங்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரமாணத்தின் அடிப்படையில் தான் அது வேலை செய்யுது. அது அந்த பிரமாணத்தை விட்டு மீறக்கூடாது இல்லையா. சூரியனும் அந்த பால்வெளிகளில் இருக்கக்கூடியதான அந்த நட்சத்திரங்கள் ஒருபோதும் அந்த ஆகாய விரிவை தாண்டி கீழே வராது இல்லையா. அதே மாதிரி இப்போ மரங்கள், தாவரங்கள் எதோட இணைக்கப்பட்டிருக்கிறது? பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு தாவரம் நல்லா வரணும்னா அடிப்படை காரியமாக அந்த தாவரம் எதோடு இணைக்கப்பட்டிருக்கணும்? பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். ஒரு மீன், கடலில் வாழக்கூடிய மீன் தண்ணீரோடு, அந்த கடல் தண்ணியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். தண்ணியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடலில் இருக்கிற மீனை எடுத்துட்டு நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது. இந்த தண்ணி எடுத்து வளர்க்க முடியாது, செத்து போயிடும் இல்லையா. ஸோ தெய்வம் ஒரு ப்ராசஸ், ஒரு அதுக்குன்னு அது எதில் இருந்தால் எப்படி வாழும், அது ஜீவனோடு இருக்கணும், மறிக்காமல் உயிர் வாழணும்னா அதுக்குன்னு ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கிறார். தாவரங்கள் பூமியோடு இணைக்கப்பட்டு தான் இருக்கணும். கடலில் பிறப்பிக்கப்பட்டதான உயிரினங்கள் கடலோடு இணைக்கப்பட்டு தான் இருக்கணும். ஆகாய விரிவில் நட்சத்திரங்கள் இருக்கணும். அந்தந்த பிரமாணத்தின் அந்தந்த சட்டத்தின் அடிப்படையில் இருந்தால் மாத்திரம்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் மனிதனுக்கு ஒரு பிரமாணம் என்னன்னா, மனிதன் எப்பொழுதும் தெய்வத்தோடு இணைக்கப்பட்டவனாகத்தான் அவன் வாழணும். நம்முடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனையை சொல்லலாம். அது இந்த எப்படி சொல்றது உங்களுக்கு, நம்முடைய மாம்ச அறிவு, நமக்கு நிறைய படித்த அறிவு இருக்குது, கேள்வி ஞானங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு 1000 வழிகளை நமக்கு சொல்லி தந்தாலும் ஒரு மனிதன் செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா, செம்மையான வாழ்க்கைன்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்கிறதல்ல. உலகத்தில் நல்லவனாக வாழ்கிறதுக்கு கடவுளோடு இருந்தால் தான் நல்லவனாக வாழணும்னு இல்லை. அப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கூட எத்தனை பேர் நல்லவங்களாக வாழ்கிறாங்க, அப்படி தானே? கடவுளே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறக்கூடிய மதவாதிகளை காட்டிலும் ரொம்ப நல்லவங்களா வாழ்கிறாங்க. கடவுள் அதை அப்படி வாழும்படி அழைக்கலை. நல்லவனா வாழவே கூடாதுன்னு நான் சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. ஒரு மனிதன் ஜீவன் உள்ளவனாக வாழணும். ஜீவன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இந்த சரீரம் உயிர் வாழுது, சரீரம் உயிரோடு இருக்கிறதுக்கு எப்படி சொல்கிறது, உயிர், சரீரத்துக்கு தேவை உயிர், சரீரத்துக்கு தேவை உயிர். போயிடுச்சுன்னா அவுட்டு, உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவுட்டு. அதே மாதிரி ஆத்மா, நம்முடைய உள்ளான மனிதன், அந்த மனிதன் உயிர் வாழணும்னா அதுக்கு தேவை ஜீவன். ஓகே, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரீரம் உயிர் வாழணும்னா அதுக்கு தேவை உயிர், சரீரம் உயிர் வாழணும்னா அதற்கு தேவை உயிர். ஆத்மா, நம்முடைய உள்ளான மனது, உள்ளான மனிதன் உயிர் வாழணும்னா அதுக்கு தேவை ஜீவன். ஸோ மனிதன் என்பவன் யார்? உள்ளான மனிதன். ஆத்மா இல்லை, மற்ற மதங்களை சொல்லுவாங்க இல்லையா ஆத்மான்னு, அந்த ஆத்மா உயிர் வாழணும்னா தேவை ஜீவன். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆன்மாவா இருக்கிறோம். ஓகேயா? அந்த ஆன்மா ஜீவனோடு வாழணும்னா அந்த ஆன்மா யாரோடு இணைக்கப்பட்டிருக்கணும்? தெய்வத்தோடு இணைக்கப்பட்டிருக்கணும். ஏன் அந்த ஆத்மா வேற ஏதோடு இணைக்கப்பட்டிருந்தா உயிர் வாழாதா? சான்ஸ் இல்லை. ஏன்னா நான் நேரமே சொன்னேன் இல்லையா,
தாவரம் பூமியோடு இணைக்கப்பட்டிருப்பது போல, நீர்வாழ் உயிரினங்கள் தண்ணீரோடு இணைக்கப்பட்டிருப்பது போல, ஆன்மா எங்க இணைக்கப்பட்டிருக்கிறது? தெய்வத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஏன் தெய்வத்தோடு இணைக்கப்படணும்? வேற இதோட கூட இணைக்கப்படக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா, இல்ல, வேற இதோட இணைக்கப்படக்கூடாது. ஏன்னா பூமியிலிருந்து தான் தாவரங்கள் வந்தது, தண்ணீரில் இருந்து தான் நீர்வாழ் உயிரினங்கள் வந்தது. நீங்களும் நானும் எங்கிருந்து வந்தோம்? தெய்வத்துக்குள்ளாக இருந்து வந்தோம். புரியுதா நான் சொல்றது? சோ தெய்வத்துக்குள்ளாக இருந்து வந்ததுனால கண்டிப்பா நம்முடைய ஜீவன் எங்கதான் இருக்குது? தெய்வத்துக்குள்ளாதான் இருக்குது. தேவன் பிதாவாகிய தேவன் சொல்லலாம், கர்த்தராகிய தேவன் சொல்லலாம், கிறிஸ்துன்னு சொல்லலாம், பரிசுத்தாவி, சில சில பெயர்கள் மாற்றப்பட்டிருக்குது. கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர், கர்த்தரே ஆவியானவர், சில பெயர்கள் தான் மாறி மாறி சொல்லியிருக்குது. அது காலத்துக்கு ஏற்றபடி அந்த பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தமும் வேற. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்ங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இருக்காது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரே கிடையாது, அப்படி கிடையாது. பரிசுத்தானவர் இருக்கிறார். கிறிஸ்து என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அப்ப கிறிஸ்து என்கிற வார்த்தை எங்கதான் வந்துச்சுன்னா, எங்க வந்துச்சு? அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போதுதான் சொல்றாரு, இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணாங்கன்னு இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவே கிடையாதுன்னு கேட்டா அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து இருந்தார். ஆனா அது வெளிப்படையா வெளிப்பட்ட காலம் வந்து ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. அது ஏன் அப்படி வெளிப்பட்டுச்சுங்கிறதெல்லாம் ஒரு டீட்டெயில் சப்ஜெக்ட். அதெல்லாம் நம்ம வரும் நாட்களை பார்க்கலாம். ஸோ ஜீவன் இந்த உள்ளான மனிதன் ஜீவனோடு வாழ வேண்டுமானால் அவன் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கணும்? பிதாவாகிய தெய்வத்தோடு, கர்த்தராகிய தெய்வத்தோடு, இல்லைன்னா ஆவியான தெய்வத்தோடு, பரிசுத்த ஆவியானவரோடு, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால்தான் அவன் ஜீவன் உள்ளவனாய் வாழ முடியும். அதான பவுல் இடத்துல சொல்லுவாளா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், இயேசு கிறிஸ்து என் ஜீவன், அவர்தான் என்னுடைய ஜீவனாக, அவர்தான் என்னுடைய ஜீவனாக இருக்கிறார். அப்போ கடவுள் வந்து மனுஷனுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்குறாரு. என்னன்னா, மனிதனை பார்த்து சொல்றாரு, டே நீ வந்து ஜீவனு என்னோடு நீ இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். நீ என்னைக்கு என்னோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மாறி நன்மை தீமை என்கிற அறிவுக்குள்ளாக நீ போகிறாயோ. நான் வந்து ரீசெண்டா இப்போ நார்ல இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்டர்கிட்ட வந்து பேட்டி கேட்குறாங்க. என்ன பேட்டி கேட்குறாங்கன்னா, அவர் இளம் நடிகர். ஆனால் இப்போ சமீபமாக சில இந்த ஆன்மீக காரியங்களை அவர் ஈடுபடுறாரு. ஸோ அவரை வந்து கொஞ்சம் கிண்டலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் நல்லவராக தெரியுறீங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கெட்டவராக தெரியுங்க, நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்ன சூப்பர் பதில். என்ன பதில் சொன்னார்னா, நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் நல்லவனா கெட்டவனான்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு ரெடி. முதலாவது நீங்கள் எனக்கு ஒரு லிஸ்ட்டு விடுங்க, எது நல்லது எது கெட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் ஒரு லிஸ்ட்டு கேளுங்க, எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டதுன்னு எல்லாரும் கூடி ஆராய்ந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு ஏன்ட்ட தாங்க. அப்போ நான் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு, ஓகே இதெல்லாம் இருக்குது, நீ நல்லவன் நான் நல்லவன், இதெல்லாம் இல்லை அப்போ நான் அது கெட்டவன் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு எது நல்லது எது கெட்டது, எது நன்மை எது தீமை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவர் எந்த ஞானத்தில் அவர் சொன்னான்னு தெரில. ஆனால் அதுதான் உண்மையிலே நம்ம அறிய வேண்டிய சத்தியம். எது நல்லது? இன்னைக்கு மனுஷன் ஒரு மனுஷன் நல்லதுன்னு சொல்லுவான், இன்னொரு மனுஷன் கெட்டதுன்னு சொல்லுவான். இன்னொரு மனுஷன் கெட்டதுன்னு சொல்றதை இன்னொரு மனுஷன் நல்லதும்பா. நிறைய காரியங்களுக்கு இன்னைக்கு நாம் இந்த பூமியில வாழுகிற சகல மனிதர்களும் எந்த அறிவின் அடிப்படையில வேலை செய்யறாங்கன்னா, எதுல வேலை செய்யறாங்க? நன்மை தீமை அறிகிற அறிவுல தான். என்ன பண்ணலாம், இப்படி இருக்கிற இது நமக்கு நன்மையா இருக்குது, இந்த வேலை செய்யலாமா, அல்லனா இது நமக்கு தீமையா இருக்குமோ, இது செய்ய வேண்டாமோ, ஓ இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, இந்த அறிவெல்லாம் நமக்கு என்ன வேலை செய்தா செய்யலையா? எவ்ரி செகண்ட் அந்த நம்முடைய அறிவு வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. அப்போ இதை கேட்கும்போது சிலவங்களுக்கு ஒரு கொஸ்டின், பார்த்தா நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு அறிவே இருக்கக்கூடாது, எப்பவுமே அளவுல நீங்க தான் தஞ்சோன்னு அப்படி சாமியார் மாதிரி இருக்க சொல்றீங்களான்னா அப்படியும் இல்லை. ஒரு மனிதன் 100% தேவனை சார்ந்து அப்புறம் தான் இந்த அறிவுல செயல்படணும். புரியுதா சொல்றது? 100% உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய விசுவாசம் முழுவதும் எதை சார்ந்து இருக்கணும்? தேவனை சார்ந்து இருக்கணும். தேவனை சார்ந்து இருந்த பிற்பாடு அதிலிருந்து தான் உங்களுடைய அறிவு வேலை செய்யணும். அது கொஞ்சம் குழப்பமாயிரும் நிறைய பேருக்கு. தேவனை சார்ந்து தான் நம்ம அறிவு வேலை செய்தா அறிவை சார்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமாங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்குது.
அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எனக்கு என்னோட பர்சனலா என்னுடைய ஹார்ட்டுக்கு தெரியும், என்னுடைய மனதுக்கு தெரியும். நான் தேவனை சார்ந்த அறிவில யோசிக்கிறேன்னா, அறிவில சார்ந்து தேவனை ஆராதிக்கிறேனாங்கிறது எனக்கு தான் தெரியும். வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு உண்மையிலே இவருக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு சில சில ஏரியால விசுவாசம் இருக்கான்னு சிலவங்களுக்கு சந்தேகம் வரும். சில ஏரியால பார்க்கும்போது என்ன விசுவாசம் அப்படின்னு குழப்பம் வரும். ஏன்னா அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருந்து என்ன மாதிரி அவங்க ஒரு சரியான வேவ் லென்த்ல சரியான புரிதல்ல இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே ஆவி, ஒரே மனது, ஒரே சிந்தை. அந்த சிந்தை இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. மற்றவங்களுக்கு குழப்பமா இருக்கு. உண்மையிலே இவர் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்வி வரும். கடவுளை இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்டாங்க இல்லையா, என்ன குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்ல ஆரம்பிச்சான். நீங்க தீர்க்கதரிசி, நிறைய பேர் உங்களை மரியாதைக்கு நிறைய நிறைய இயேசு கிறிஸ்துவ குறித்து நிறைய பேர் அந்த காலத்துல பேசினாங்க. ஸோ நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனசு தேவனை சார்ந்து வாழணும், அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழணும். அதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. கடவுள் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னைக்கு நன்மை தீமைங்கிற அறிவுக்குள்ளாக போகிறாயோ, அததான் நன்மை தீமை அறிவு. இந்த வார்த்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க மறக்கவே கூடாது. ஏன்னா இதுதான் உங்க சத்தியத்தினுடைய பேசிக்கே. இதுதான் நன்மை தீமை அறிகிற அறிவு. இந்த நன்மை தீமை அறிகிற அறிவை பைபிள்ல பல இடங்களை எப்படி போட்டுக்கலாம், பிசாசுன்னு வரக்கூடிய இடத்துல இதை போடலாம். நன்மை தீமை அறிகிற அறிவுன்னு போடலாம். ஏன்னா பிசாசு நம்மகிட்ட பேசுறது எப்படி பேசுவோம்னா, நம்முடைய அறிவின் மூலமா தான் பேசுவோம். விசுவாசத்தின் வழியாக பேச மாட்டோம், நம்முடைய அறிவின் மூலமா தான் பேசுவோம். இல்லைன்னா எப்படி சொல்லலாம்னா மாம்ச சிந்தைன்னு சொல்லலாம். நன்மை தீமை அறிவு நமக்கு எப்படி வருது? இது நன்மை பிரதர், இது தீமை பிரதர் அப்படின்னு இந்த அறிவு நமக்கு எப்படி வருது? நம்ம நிறைய காரியங்களை கேட்கிறோம், நிறைய காரியங்களை பார்க்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம உணர்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஐம்புலன்களும் ஒரு செய்தியை உள்ள கொண்டு போகுது. தட் இஸ் மாம்சத்தின் காரியங்கள். நான் நேரமே சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஆவி இவர்களோடு போராடுவதில்லை, ஏன் இவன் மாம்சம் தானே அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சம் தானே அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய ஆவியை சார்ந்திராமல், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இராமல் அவங்களுடைய ஐம்புலன்களும் என்ன செய்தி அவங்களுக்கு சொல்லுதோ அதையே நம்புறது, அதையே அறிந்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது. புரியுதா? ஒரு சமயம் சந்தோஷமா இருப்பாங்க, ஆய் சூப்பர்டா, ஜாலிடா, சூப்பர் சத்தியம் கேட்டேன் நான், அப்படி ஜாலியா அப்படி என்ஜாயா இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆட்கள் இவங்களுக்கு ஒரு செய்தியை காதுல போட்டோம்னா அதை கேட்டோம்னா இவங்களுக்கு என்ன ஆயிடுது? ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடுது, குற்றமான சாட்சி வந்துடுது, கோவம் வந்துடுது, வேற என்ன சொல்லலாம், கலக்கம், கவலைகள், இப்படி நிறைய காரியங்கள் வந்துடுது. கடவுள் என்ன சொன்னான்னு, எப்பா நீ என்ன சார்ந்தீரே, என்ன சார்ந்து இருந்தால் உனக்கு ஜீவன். எப்ப இந்த பிரமாணத்தை நீ மீறுகிறாயோ அப்போ உனக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறதான் சொல்ற. என்ன நடக்கும்? உனக்கு பயம், கவலைகள், கேள்விகள், குழப்பங்கள் எல்லாமே உனக்கு வரும். என்ன சார்ந்து இருந்தா இதெல்லாம் வராது. புரியுதா நான் சொல்றது? ஆனா வசனத்தை படிக்கும்போது எப்படி இருக்கும்னா, பழத்தை சாப்பிட்டதுனால கடவுள் அவனை தண்டிச்சிட்டாரு, கடவுள் அவனை விரட்டி விட்டாரு. புரியுதா? கடவுள் தண்டிக்கல, நீ இந்த நன்மை தீமை அறிவுக்குள்ளாக நீ போகும் பொழுது, அதாவது அந்த பழத்தை சாப்பிடும் போது, இல்லை என்றால் பிசாசின் சத்தத்தை நீ கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ எதை விட்டு விலகுற? என்ன விட்டு நீ விலகுற? ஜீவனை விட்டு நீ விலகுற. அப்ப ஜீவனை விட்டு விலகும் போது அங்க என்ன வந்துருது? மரணம் வந்துருது. புரியுதா? புரியுதா நான் சொல்றது? மரணம் வந்துருது. ஸோ தட் இஸ் பிரமாணம். தேவனோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜீவன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அங்கே போய் நின்றுட்டு நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருப்பதையும் ஜீவன் உங்களை ஆளுகை செய்வதையும் உங்களால் உணர முடியும், உங்களால் அதை அனுபவிக்க முடியும். அதே சமயம் அந்த ஜீவனை விட்டு நீங்கள் விலகுறீங்க, மாம்சத்தின் காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, அங்கே கவலைகளும் கண்ணீர்களும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. கவலையும் கண்ணீரும் குழப்பங்களும் கேள்விகளும் ஒரு நம்பிக்கையற்ற தன்மைகள் எல்லாம் மனுஷனுக்கு வர காரணம் என்னன்னா, அவன் செய்ததான பாவத்தினுடைய விளைவுகள். பாவத்தின் விளைவுன்னு எப்படி சொல்லலாம்? பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால் வந்த விளைவுகள். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அவனுடைய ஐம்புலன்களும் என்ன சொல்லுகிறதோ அதை அவன் கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் அவனுக்கு என்ன வருது? கவலை, கண்ணீர், கலக்கங்கள், இந்த காரியங்கள் அவனுக்கு வருது. புரியுதா? தட் இஸ் பிரமாணம். நீங்க எதற்கு கீழாக இருக்கிறீர்களோ அந்த பிரமாணம் உங்களை ஆளுகை செய்யும். ஸோ ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னன்னா, நீ என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த பிரமாணத்துக்குள்ள அவன் இருக்கும் பொழுது அவன் ஜீவன் உள்ளவனா இருந்தான், ஜீவ ஆத்மாவா இருந்தான். இப்ப அந்த பிரமாணத்தை அவன் மீறும் பொழுது எல்லாமே அவனுக்கு என்ன வந்துருது? பயம், கவலை, கண்ணீர், கலக்கம், வேதனைகள், குழப்பங்கள், இது எல்லாமே அவனுக்கு வருது.
ஸோ இது எல்லாமே அவனுக்கு வரும் பொழுது என் மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நம்மளை கடவுள் தண்டிக்கிறாரு அப்படின்னு தப்பாக புரிஞ்சுட்டான். கடவுளை தப்பாக புரிய ஆரம்பிச்சிட்டான். அது வந்து எல்லாருமே, அது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே கடவுளை தப்பாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கடவுளுக்கு அது நல்லாவே தெரியும். டேய், நீ எப்போ என்னை விட்டு நீ விலகுறாயோ அப்போ நீ என்னை பற்றி தப்பாகவே புரிஞ்சுப்ப அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை விட்டு விலகாமல் இருந்துக்கோ, நான் அவன் கூட இருக்கிறேன். அவன் விலகிட்டான். விலகின பிற்பாடும் அவர் பேசுகிறாரு. அதை குறித்து நான் நேரமே பேசுகிறேன். தேவ சத்தம்ங்கிற கேட்டிங்களே உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசினேன் இல்லையா. கடவுளை விட்டு மனுஷன் விலகி போனாலும் கடவுள் திரும்ப திரும்ப அவன்கிட்ட என்ன பண்ணுறாரு, பேசிட்டே தான் இருக்கிறார். ஆனால் அவன் மீண்டும் 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 தப்பாகவே புரிந்து கொண்டிருக்கிறான். ஸோ ஆதாம் கொடுக்கப்பட்ட பிரமாணமே அதுதான். கிறிஸ்துவோடு, தேவனோடு, ஆவியானவரோடு அவன் இணைந்து இருக்கணும். அந்த பிரமாணத்தை மீறிட்டான். அப்புறம் நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா நிறைய பிரமாணங்களை குறிச்செல்லாம் நான் நேற்று ஹெட்டிங் சொன்னேன் இல்லையா. நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நியாயப்பிரமாணம், நீதியின் பிரமாணம், ஓகே, மோசையின் பிரமாணம், ஓகே. நான் அந்த அந்த ஒரு கிட்டத்தட்ட நான் நிறைய சொன்னேன். நியாயப்பிரமாணம், மோசையின் பிரமாணம், கிரியை பிரமாணம், தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணம், மனதின் பிரமாணம், புருஷனை பற்றின பிரமாணம், ஜீவனின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், சமநிலை பிரமாணம், பகிர்ந்த அளவு பிரமாணம், சுயாதீன பிரமாணம், ராஜரீக பிரமாணம். ஸோ பிரமாணம்னா நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அதுக்கு கீழே நீங்கள் ஒரு காரியத்துக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுதான் உங்களை ஆளுகை செய்யும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி சொல்லலாம் தெரியுமா? இப்போ பாப்பா இப்போ இருக்குது, சர்ச்சுக்கு போகுது. சர்ச்சுக்கு போனால் பலதரப்பட்ட மக்கள் போகிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பெயர் கொடுக்கப்படும். என்ன பெயர்னா விசுவாசி, அப்படி தானே? அவங்க பல்வேறுபட்ட கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் எல்லாரையும் பொதுவான ஒரு பெயர் என்னது? விசுவாசி. அதே நபர் அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறுறாங்க. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தா அங்கே ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்குது. என்ன பெயர்? பயணிகள், பேசஞ்சர்ஸ், அப்படி தானே? அவங்க எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்குது. அப்படி அவங்க அப்படி ஒரு காலேஜுக்கு போகிறாங்க. அதில் ஒரு நபர் காலேஜில் போனால் அவங்க பேர் என்ன ஆயிடுது? ஸ்டூடெண்ட், மாணவன். புரியுதா நான் சொல்கிறது? அவருக்கு உடம்பு சரியில்லை, நேராக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறார். அவருக்கு பேர் நோயாளி. புரியுதா? ஸோ அந்த நீங்கள் எதற்குள்ளாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பெயராகவே மாறுது. ஸோ நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது. அப்படி நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது. அதுதான் உங்களை ஆளுகை செய்யும் சொல்ல வரேன். நீங்கள் யாராக வேண்டுமானா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதற்கு கீழாக இருக்கிறீங்க என்கிறது தான் முக்கியம். எதற்கு கீழாக இருக்கிறீங்க? நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போய் இருந்துட்டு உங்களை ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினச்சிட்டிங்கன்னா குழப்பாயிரும். சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதும் புரியாது, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதும் புரியாது. பஸ்ஸுக்குள்ளே இருந்துட்டு இல்லை நான் சர்ச்சு விசுவாசியாக்கும், மூத்த விசுவாசியாக்கும், டிக்கெட்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் எதற்குள்ளாக இருக்கிறீர்கள் என்கிற அறிவு தான் உங்களை என்ன செய்யும்? அந்த சூழ்நிலையை அனுபவிக்க வைக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதாமா? நீங்கள் எதுக்குள்ளாக இருக்கிறீங்களோ அந்த அறிவு தான் உங்களை என்ன செய்யும்? என்ஜாய் பண்ண வைக்கும். நீங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறீங்க, சபைன்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிற சபையை சொல்லலை, ரியலாக கர்த்தருடைய சரீரமாக ஒரு சபைன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அதை குறித்து ஒரு அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய நன்மையை உங்களால் அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்க என்பது தான் உங்களுக்கு நீங்கள் அறிய வேண்டிய அறிவு. ஸோ அதை தான் பைபிளில் நிறைய இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய நிலை என்னது அப்படின்னு நிறைய வார்த்தை சொல்லுது. நியாயப்பிரமாணம், மோசையின் பிரமாணம் அப்படிலாம் சொல்லுது. நான் அதை குறித்து அந்த ஒவ்வொரு வசனத்தை மட்டும் நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுவேன். நியாயப்பிரமாணம்னா என்னது? நியாயப்பிரமாணம்னா சிம்பிள் மேட்டர். என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி அதன் அடிப்படையில் நம்ம செய்கிறது. நியாயப்பிரமாணம்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி அதை செய்ய வைக்கிறது. என்னது? இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நீ இந்த காரியத்தை செய், இதை செய்தால் உனக்கு நன்மை கிடைக்கும், இதை செய்தால் உனக்கு தீமை கிடைக்கும், இதை செய், இதை செய்யாதே. புரியுதா? ஸோ நியாயப்பிரமாணம்னா சிம்பிள் வார்த்தை என்னன்னா செய் அல்லது செய்யாதே. கடவுள் செய்யின்னு சொன்ன காரியத்தை நீங்கள்
கண்டிப்பா செய்யணும். செய்யாதேன்னு சொன்ன காரியத்தை நீங்க கண்டிப்பா செய்யக்கூடாது. செய்யின்னு சொன்ன காரியத்தை செய்யாம இருந்தா ஒரு விளைவு உண்டாகும். செய்யாதே என்று சொன்ன காரியத்தை செய்தாலும் ஒரு விளைவு உண்டாகும். கடவுள் சொல்றாரு என்னன்னா, உபாகமம் 8:20 சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியா உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க உண்மையிலே அவருடைய சத்தத்தை கேட்டு, புரியுதா, அவருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவீங்க, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக நீங்க மாறிடுவீங்க. தட் இஸ் பிரமாணம். அவர் சொல்ற வசனத்தை அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அந்த வசனமே உன்னை தூக்கி மேல கொண்டு வச்சிரும். ஓகே, அந்த வசனம் என்னமா சொல்லுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய. இயேசு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா கட்டளையும் கீழ்ப்படியணும், சான்ஸே இல்லை. இருந்தாலும் அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. எத்தனை கட்டளை இருக்கு தெரியுமா நியாய பிரமாணத்துல? 10 கட்டளை இருக்குது. 10 கட்டளை சார்ந்து மொத்தம் 613 கட்டளை இருக்கு. ஓகே, அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். 613 கட்டளை இருக்குது. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த 613 கட்டளைகளையும் நீ செய்தால் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் நீ மேன்மையாக வந்துடுவ. அப்ப செய்யலைன்னா, புரியுதா, செய்யலைன்னா என்ன ஆயிருது, உனக்கு அதுக்கு விளைவுகள் உண்டாகும். புரியுதா நான் சொல்றது? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளையின் படியும் நடக்க கவனமாக இருக்கிறதுக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை செஞ்சா ஆசீர்வாதம், செய்யலைன்னா சாபம். இந்த இடத்துல நீங்க இப்படி இந்த வசனத்தை படிச்சோம், நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா நம்ம இந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படியல, அதனால கடவுள் நம்மளை சபிச்சிட்டாரு நினைக்கிறோம். அப்படி அல்ல. தீய தொடாம இருந்தா கை நல்லா இருக்கும், தொட்டா சுடுன்னு சொல்றாரு. இப்ப தொட்டா என்ன ஆயிருது, அது சுடுது. அததான் கதை சொல்றாரு. நீ செஞ்ச ஆசீர்வாதம், செய்யலைன்னா சாபம் சொல்லும்போது கடவுள் சாபத்தை தரல, நீ செய்யாமல் இருக்கும் பொழுது அதுவே உனக்கு சாபமா மாறுது. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீ தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும், எந்த கடினமான சூழ்நிலையிலும் நீங்க உங்களுடைய இருதயம் ஒரு தெளிந்த நீரோடைய போன்று போயிட்டே இருக்கும். எப்போ மாம்ச பிரகாரமா சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்படி அதை செவி கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா எப்பவும் நமக்கு அந்த சத்தம் வந்துட்டு இருக்கும். இதே நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மாம்ச பிரகாரம் சத்தத்தை செவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு காதை அடைச்சிட்டு எவன் பேச்சையும் கேட்காம அப்படியே அமைதியா இருக்க சொல்லலை. அப்படின்னா எங்க இருக்க முடியும்? எங்க இருந்தாலும் சத்தம் வரதானே செய்யும். ஸோ சத்தங்கள் வந்தாலும் அது உங்கள் இருதயத்தை ஆளாதபடி செய்யணும். ஸோ இப்போ நிறைய சத்தங்கள் வருது, நீங்க அதுக்கு உங்களை செவி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது, பயம் வருதா வரலையா? ஆட்டோமேட்டிக்கா பயம் வருது. ஸோ உங்களுக்கு பயத்தை தந்தது கடவுள் அல்ல, உங்களுக்கு கலக்கத்தை தந்தது கடவுள் அல்ல. நீங்கள் செவி கொடுக்காமல் போகும் பொழுது பயம் ஒரு சாபமா உங்களுக்கு வருது. தட் இஸ் பிரமாணம். அடுத்தது மோசையின் பிரமாணம், நியாய பிரமாணம். அடுத்தது மோசையின் பிரமாணம். நிறைய இடத்துல நீங்க நல்லா பாருங்க, மோசையின் பிரமாணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், நியாய பிரமாணம் வேற, மோசையின் பிரமாணம் வேறையா? ரெண்டும் ஒரே பிரமாணம் தான். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. நியாய பிரமாணத்தை மழை பெய்யுது, நியாய பிரமாணத்தை கடவுள் கொடுத்தாரு, சீனாய் மலையில மோசைக்கு கொடுத்தாரு, மோசை மூலமா இவர் கொடுத்தாரு. ஆனா அதுல கடவுள் கொடுத்த கட்டளைகள் நிறைய இருக்குது, மோசையும் நிறைய எழுதியிருக்காரு. அங்கதான் குழப்பமே. அது எப்படி பதவி கண்டுபிடிக்கிறது? அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பைபிளை படிக்கணும். பைபிளை பைபிள் படிச்சானே கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சரி, பைபிளை படிப்போம். படிக்கும்போது தானே கண்டுபிடிக்க தெரியும். இந்த வசனம் எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ரெட் மார்க் போட்டு காமிக்க தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கடவுளை புரிந்து கொண்டு தெய்வத்தினுடைய ஆவியில நீங்கள் பைபிள் படிக்கும்போது இது மோசே எழுதினானா, மோசே அவனாட்டு ஏவப்பட்டு எழுதினானா, இல்லை கடவுளின் ஆவியால் ஏவப்பட்டு எழுதினானாங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியும். இங்க நமக்கு கிறிஸ்தவத்தினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் கடவுள் தந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிறதான் பெரிய பிரச்சனை. எப்படி சொல்றீங்க இது மோசையின் பிரமாணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது எப்படி அப்படின்னா, நீங்க
நிறைய இடத்துல எப்படி நியாய பிரமாணத்தை எப்படி சொல்லியிருப்பாருன்னா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. இப்ப மோசே கட்டளையிட்டாரா கடவுள் கட்டளையிட்டாரா ஒரு கொஸ்டின் வருது. புரியுதா? மோசே கட்டளையிட்டாரா கடவுள் கட்டளையிட்டாரா? கடவுள் மோசே மூலமாய் கட்டளையிட்டார். சூப்பரா இருக்கா இது? அப்போ கடவுளையும் சேர்த்தலாம் மோசையும் சேர்த்தலாம். ஓகே, அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டாலும் ஒரு இடத்துல என்ன ஆயிடுது தெரியுமா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் 2ஆவது வசனத்துல வாசிக்கிறேன். திரளான, நான் என்ன கேட்டேன் ஃபர்ஸ்ட், மோசே கட்டளையிட்டாரா யெகோவா தேவன் கட்டளையிட்டாரா அப்படி கேட்கும்போது குழப்பமா இருக்குது. அப்ப நம்ம ஒரு சூப்பரான ஒரு பதில் கொடுக்குறோம். என்ன பதில்னா கடவுள் மோசை மூலமா கட்டளையிட்டா இருக்கிறது. சூப்பர். அப்ப கடவுளை இன்க்ளூட் பண்ணிடலாம், மோசை இன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வசனத்தை படிக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலேருந்து நான் படிக்கிறேன். 19ஆம் அதிகாரம் படிக்கிறேன். நான் படிக்கிறத நீங்கள் கவனமாக கேட்டால் போதும். நான் எடுக்கிற வசனத்தெல்லாம் உங்களுக்கு நான் பிறகு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்திலாவது தள்ளி விடுவது நியாயமா அப்படி கேட்டார். என்ன கேட்குறாங்க? அதாவது புருஷன் வந்து டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார்? மோசே இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுட்டார்ல, அவர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் நியாய பிரமாணத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை பேசிட்டு இருக்கிறார். நியாய பிரமாணத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, லவ், அன்பு, அதை தான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் காண்டாகுது. ஏன்னா நம்ம உபதேசத்துக்கு எதிராக பேசுறான், இது தப்பா பேசுறான்ங்கிற ஒரு எண்ணம் பரிசேயர்களுக்கு இருந்துச்சு. அவங்க வந்து இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ டைவர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும் கடவுள் இயேசு சொல்கிறார், இல்லைப்பா, ஆதியில் கடவுள் எப்படி படைச்சாரு, ஆணும் பெண்ணும் படைச்சாரு, கணவன் வந்து மனைவியை சார்ந்து இருக்கணும், ஒரே மாம்சமாக இருக்கணும் அப்படிலாம் எழுதியிருக்குது, உங்கள் பைபிளில் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எங்களுக்கு மோசே வந்து வேற மாதிரி சொல்லியிருக்கிறாரே, அப்படி தள்ளுது சீட்டை கொடுத்து விடுதலை பத்திரத்தை கொடுத்து அனுப்பிவிடலாம் அப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது இயேசுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் வேர்டு என்ன தெரியுமா? அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாக அப்படி இருக்கவில்லை. ஹரிஸ், ஆதி முதலாக அப்படி இருக்கவில்லை. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கணவன் மனைவி என்ன பண்ணல, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அதை நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு வந்து இருதயம் அவ்வளோ கடினமா இருக்குது, உங்களுக்கு விட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலை இல்லை, ஒரு அன்பு உங்களுக்கு இல்லை, நீங்க கடினத்தன்மையோடு இருக்கிறீங்க. ஸோ உங்க இருதய கடினத்து நிமித்தம் யார் எழுதி கொடுத்தா? மோசே எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்றாரு. புரியுதா இப்ப நான் சொல்றது? வசனம் இருக்கா பைபிள்ல இருக்குது, இப்பதான் நிறைய இருக்கு. அப்படியா? மோசே, லூக்கா 24:27 வசனம், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இப்ப நான் மோசையை பத்தி பேசுறதுனால உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின், கேரிஸ் டிஸ்டர்ப் பண்ணாத, உங்களுக்கு ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவுள்னு சொல்லியிருக்குல்ல, தேவனுடைய வாக்கியங்கள்னா என்னது என்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல நான் சொல்றேன். நான் ஆன்சர் பண்ணலை, நீங்க பிறகு நீங்களே அதை கொஞ்சம் ரீட் பண்ணி கொஞ்சம் ஆராய்ஞ்சு ஏதாவது ஒரு ஆன்சரை சொல்லுங்க. வேத வாக்கியம், நீங்க சும்மா கூகுளில் மொபைல் அடிச்சு பார்த்தாலே தெரியும், வேத வாக்கியம் போட்டால் நிறைய வார்த்தை வரும். வேத வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள்ங்கிற வார்த்தை வந்து
புதிய ஏற்பாட்டில் வரும். வேத வாக்கியம்னா என்னது, மீனிங் என்னது அப்படின்னா டக்குன்னு ஒரே இடத்துல சொல்லிடுறாங்க, பிரதர் பைபிள் இருக்கிற வசனம் தான் வேத வாக்கியம்னு சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. வேத வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நீங்கள் பிறகு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படி புரிஞ்சாதான் மோசேயினுடைய பிரமாணத்தை குறித்து உங்களுக்கு புரிய முடியும். அடுத்தது கிரியை பிரமாணம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலயா? கிரியா பிரமாணம்னா வேற ஒன்றும் இல்லை, நியாய பிரமாணத்தை தான் என்ன சொல்லுது, கிரியை பிரமாணம். ஏன்னா நியாய பிரமாணம் என்ன சொல்லுது, செய் அல்லது செய்யாது. தட் இஸ் என்னது, கிரியை. நீ இதை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், செய்யலைன்னா ஆசீர்வாதம் கிடையாது. நீ இதை செய்தால் நீ பிழைப்பாய். புரியுதா? நியாயப்பிரமாணத்தை ஒன் லைன்ல சொன்னா ஒரே வார்த்தை, செய்தால் ஆசீர்வாதம், செய்யலைன்னா ஆசீர்வாதம் இல்லை. ஸோ நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா உங்களுடைய கிரியின் அடிப்படையில் இருக்குது. ஆனா புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் கிரியின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கு. நீதிமான் கிரியினால் பிழைப்பான் அப்படின்னு கிடையாது, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஓகே, ஸோ நியாயப்பிரமாணம் என்கிறது அது ஒரு பிரமாணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரமாணம் என்கிறத குறித்து உங்களுக்கு தெளிவான ஒரு அர்த்தம் புரிஞ்சாதான். ஏன்னா எனக்கு பிரமாணம் அப்படின்னா நான் 10 வார்த்தையை கோர்வையாக சொல்லி என்னால் புரிய வைக்க தெரியல எனக்கு. அதனால தான் சில எடுத்துக்காட்டு நிறைய சொன்னேன் இல்லையா, அதை சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டு நீங்கள் இந்த நியாயப்பிரமாணம், மோசையின் பிரமாணம் எல்லாம் சொல்லும்போது புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ஸோ நியாய பிரமாணத்துக்குள்ளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது கிரியையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்குள்ளாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை தருகிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணம் ஒன்று இருக்குது, ரோமர் 7:21 இருக்குது. ஆனபடியாலே நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். எரேமியா 17:9 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விட மனுஷனுடைய இதயமே நயவஞ்சனமானது, அது எதையும் செய்ய துணியும். இருதயத்துல தீமை செய்கிறதான ஒரு உணர்வு பாருங்க. அந்த உணர்வு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ண முடியும், அந்த உணர்வுக்கு தான் அவன் அடிமையாக முடியும். தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணம். இதை இன்னொரு இடத்துல சொன்ன மனதின் பிரமாணம்னு சொல்லலாம். ரோமர் 7:23 இருக்குது. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காணுகிறேன். அது என் அவயவங்களில் உண்டாக்குற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. ஏன்னா என்னுடைய மனசு ஒன்று நினைக்கும் போது அதற்கு கீழே அந்த மனசு ஆளுகை செய்யுது, அது ஒரு பிரமாணமா ஆளுகை செய்யுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்க புரியுதுன்னு. எனக்கு நீங்கள் புரியுதான்னு எனக்கு தெரியல தாங்க. இவன் மனசு ஒன்று நினைக்கிது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, வெளியில் எவ்வளோ காரியம் நல்லா இருந்தாலும் உங்கள் மனசு ஒன்று நினச்சி சோகமாயிட்டுனா அப்படியே என்ன ஆயிரும், அரெஸ்ட் ஆகி நீங்கள் இருந்துருவீங்க இல்லையா. ஸோ மனசு என்ன நினைக்குதோ அந்த நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஆளுகை செய்யுது. தட் இஸ் ஒரு பிரமாணமாக ஆளுகை செய்யுது. மனசு இப்போ ஹாப்பியாக இருக்குது, ஓகே கர்த்தர் கூட இருக்கிறார் பிரதர், நான் நம்புகிறேன் பிரதர் கர்த்தர் கூட இருக்கிறார், ஹல்லேலூயா. எவ்வளோ தீமைகள் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் சத்தியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், இப்போ அரியறியா எனக்கு விடுதலை கிடைக்குது, வா சூப்பர் அப்படின்னு மனசில் அதை நம்பி விசுவாசி இருக்கிறோம். ஆனால் வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாஇருக்கிற பாவ பிரமாணத்தை. அவயவனானது சரீரத்தின் கண்ணு, காது, மூக்கு, இந்த ஐம்புலன்கள் ஒன்றை பார்க்கும்போது இன்னொரு பிரமாணம் வேலை செய்யுது. ஐம்புலன்கள் சில செய்திகளை கேட்கும்போது அதுக்கு நீங்க உங்களை சரண்டர் பண்ணும்போது என்ன ஆயிடுது, நான் சொல்றது புரியுதா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, இல்ல இப்படி போனா அவ்வளவுதான், அது நான் இன்னைக்கு தான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அப்படி அல்ல, நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன் அப்படின்னு ஒரு காரியம் உங்களுக்கு வரும் பொழுது என்ன ஆயிடுது, கொரோனா செகண்ட் வேவ் முடிஞ்சிருச்சு, தேர்ட் வேவ் வராதுங்கிறாங்க, வருங்கிறாங்க, வந்துருச்சு. எப்படி எங்க வந்து பக்கத்து வீட்டில் வந்துருச்சுன்னு ஒரு செய்தி கேட்டு என்ன ஆயிடுது, அதுக்கு உங்களை சரண்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் உண்டாகுது. எந்த பிரமாணத்திற்கு கீழாக எந்த வசனத்துக்கு கீழாக நீங்கள் உங்க மனதை கொடுக்குறீங்களோ அந்த வசனமே உங்களை ஆளுகை செய்யும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதா? எந்த வசனம் ஒரு இடத்துல கத்த சொன்ன என் வசனமே உங்களை நியாயத்தை இருக்கும் அப்படின்னா அப்படிதான். கடவுள் ஒவ்வொருத்தரையா பிடிச்சு பார்க்கறது இல்லை, அவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளே நம்மளை நியாயம் தீர்க்கும்.
ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். இன்னொன்று, புருஷனை பற்றின பிரமாணம். இதை ஏதாவது சொல்ல முடியுமா? புருஷனை பற்றின பிரமாணம் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பார்ப்போம். புருஷனை பற்றின பிரமாணம் வேற ஒன்றும் இல்லை. அப்படிலாம் பிரமாணம் இருக்கா பிரதர் அப்படின்னா ரோமர் 7:2 இருக்குது. புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்படுகிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாகிறாள். புருஷனை பற்றின பிரமாணம்னா வேற ஒன்றும் இல்லை. மேரேஜ் ஆயிருக்கு, புருஷன் உயிரோடு இருக்கிறான். அப்போ அந்த மனைவியானவள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு பிரமாணம் இருக்குது இல்லையா? ஒரு கணவனுக்கு மனைவியா இருக்கக்கூடியவ எப்படி வாழணும், எப்படி செயல்படணுங்கிற ஒரு பிரமாணத்துக்கு கீழே வந்துடுறா. புருஷன் இறந்துட்டானா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரமாணம் விடுதலை ஆயிடுது. நான் சொல்ல புரியுதா? புருஷன் உயிரோடு இருக்கும்போது, மேரேஜ் ஆயிடுச்சு, புருஷன் உயிரோடு இருக்கும்போது அந்த ஸ்திரீ வேறொரு நபரோடு தொடர்பு இருக்கக்கூடாது. இருந்தால் அது விபச்சாரம் மாறி. இப்போ புருஷன் இறந்துட்டான், இப்போ தொடர்புல இருந்தால் அது விபச்சாரமா மாறாது. அந்த நபரை மேரேஜ் பண்ணிட்டா அது விபச்சாரம் மாறுமா? இல்லை, மறுமணம் செய்திருக்கான்னு வரும். ஆனால் புருஷன் உயிரோடு இருந்தா அது வேற மாதிரி ஆயிடும். ஸோ புருஷனை பற்றின பிரமாணம் அப்படின்னு சொல்ல புரியுதா? அடுத்து ஜீவனின் பிரமாணம். ஆக்சுவலி இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சாதான், இந்த காரியங்கள் விளக்கங்கள் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஜீவன் பிரமாணம். ஏன்னா பைபிளில் இந்த ரோமர்லாம் நிறைய வார்த்தை இருக்குது. ஜீவனின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம் சொல்லும்போது நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாமல் நாமெல்லாம் ஜீவனில் இருக்கிறோம், ஆவியின் பிரமாணம் வருதுன்னா இவனும் அல்லையிலேயே ஆமின்னு சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. ஜீவன்னா புரியலை, ஆவின்னா என்னன்னு புரியலை. ஆனாலும் சொல்லிட்டு இருப்பான், பிரதர் எங்களுக்கு நியாய தீர்ப்பே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் பைபிளில் நியாய தீர்ப்பு இல்லைன்னு இருக்காது, ஆக்கினி தீர்ப்பு இல்லைன்னு இருக்கும். ஆக்கினி தீர்ப்புனா என்னென்னு தெரியாது, நியாய தீர்ப்புனா என்னென்னு தெரியாது. நிறைய காரியங்களை போட்டு எல்லாம் குழப்பிக்கிறாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஜீவனின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலை ஆகிட்டே. இப்போ நீங்கள் நேராக ஆதாமுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. ஆதாம் எப்படி இருந்தா? ஜீவனின் பிரமாணத்தில் இருந்தா. அப்படி நம்ம எடுத்துக்கலாம். எப்படி ஜீவனின் பிரமாணம் என்னது? ஆதாம் ஆவியா இருக்கிறான். ஆவியா இருக்கக்கூடிய அந்த ஆதாம் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறான்? தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லலாமா? ஜீவனோடு இணைக்கப்பட்டு, தட் இஸ் ஜீவனின் பிரமாணம். அவரோடு இணைக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா என்னதான் நடக்கும்? எனக்கு மகிழ்ச்சியான பேரின்பம் தான் எனக்கு இருக்கும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவியின் பிரமாணம் சொல்லலாமா? சிம்பிள். ஜீவனின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். இப்போ ஆதாம் அந்த பிரமாணத்திலிருந்து மாறிட்டான். இயேசு கிறிஸ்து சிலுவையில மீண்டும் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? அவரோடு கூட இணைச்சதுனால நாம மீண்டும் அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம். ஸோ ஆதாம் தோட்டத்துல ஜீவனின் பிரமாணத்துல, ஆவியின் பிரமாணத்துல, ஜீவனின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் என்னன்னு சொன்னா புரியுதுல? என்ன புரிஞ்சு? நான் சொல்றது புரிஞ்சு? ஜீவனின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம். ஆவின் என்னது? ஆவி. கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். ஓகே, ஆவியா இருக்கிற தேவன் ஜீவனா இருக்கிறார். ஸோ அந்த ஜீவனோடு நாம இணைக்கப்படும் பொழுது அந்த பிரமாணம் வேலை செய்யுது. அவர் ஆவியா இருக்கிறாரு, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அதுவும் நமக்கு வேலை செய்யுது. ஸோ நீங்க ஜீவனின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் எல்லாமே என்னதான்? ஒண்ணுதான். குழப்ப வேண்டாம். ஓகேங்களா? வார்த்தையை பிடிச்சு வச்சு நீங்க குழம்ப வேண்டாம், எல்லாம் ஒண்ணுதான். இப்போ ஆதாம் அந்த ஜீவனின் பிரமாணம் ஆவின் பிரமாணத்துல தான் இருந்தான். அதை விட்டு விலகினால அவனுக்கு என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ பாவ பிரமாணத்துக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக அவன் போயிட்டான். இப்போ அதை கடவுள் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் மாத்தி இப்ப மீண்டும் நம்மளை எங்க கொண்டு வந்துட்டாரு? ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டார். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்று. ஓகே, இது குறித்து உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த வசனத்தை உங்கள் மைண்டில் வச்சுருந்துங்க. எப்படி விடுதலை ஆக்கிட்டு என்கிற சப்ஜெக்ட்லாம் நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம படிக்கலாம். விசுவாச பிரமாணம். ரோமர் 3:27 இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினால அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலே. கிரியா பிரமாணம் என்னது? கிரியை பிரமாணம் அப்படின்னு என்னது? லா, நியாய பிரமாணம். இப்போ நியாய பிரமாணத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது அதனால் உண்டாகிற விளைவுகள் நமக்கு வரும். விசுவாச பிரமாணம் என்னது? கடவுளை நம்ம விசுவாசிக்கிறது. உங்களுக்கு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க. கடவுளை நம்ம
கடவுளை நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கை பெருகட்டும் ஆண்டவரே, நம்பிக்கை பெருகட்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அப்படியெல்லாம் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவை என்னது? அவர் மேல உங்களுக்கு விசுவாசம் வேணும். அவன் விசுவாசம் வேணும்னு என்ன பிரதர் பண்ணணும்? ஜெபம் பண்ணா விசுவாசம் வந்துருமா? ஆமா, பண்ண வரும். ஆனா நம்ம மக்கள் பண்ற மாதிரி ஜெபம் பண்ண வராது. உண்மையிலே அந்த தெய்வத்தை நீங்கள் அறிவதனால் விசுவாசம். ஒருத்தர்கிட்ட பழகும் பொழுதுதானே அவரை நம்ப முடியும். ஒருத்தர் குறித்து நீங்க கேள்விப்படுறீங்க, கேள்விப்படுற விஷயத்தெல்லாம் வச்சு ஒருத்தரை நம்ப முடியுமா? நம்ப முடியும், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த நம்பிக்கை உறுதியா மாறுவது எப்போ மாறும்? எந்த நபரை குறித்து கேள்விப்பட்டீங்களோ, கேள்விப்பட்டதுனால எந்த நபரை குறித்து அறிந்து கொண்டீங்களோ, அந்த நபரோடு நீங்க நேரடியாய் பழகும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை உறுதியா மாறும். நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம். ஸோ நீங்கள் கடவுளை குறிச்செல்லாம் கேள்விப்படுறீங்க. இப்போ நான் பேசுகிறேன், நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றா பேசுகிறாங்க, நீங்கள் எல்லாம் கேள்விப்படுறீங்க, கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் கேட்கிற அந்த கிறிஸ்து இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர்கிட்ட டைரக்டாக நீங்கள் பழகும் பொழுது விசுவாசம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும் பொழுது அது என்ன செய்யுமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? விசுவாசம் உங்களுக்கு என்ன தருமோ, விசுவாசம் உங்களுக்கு என்ன தருமோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் சொல்றவன். எப்படி வரும்? விசுவாசம் உங்களுக்கு தரக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? பயத்தை மாத்திரும். விசுவாசம் என்ன செய்யும்? பயத்தை மாத்திரும். ஆண்டவரே இந்த பய ஆவி என்னை விட்டு விலகட்டும், தயவு செய்து அந்த ஏரியா அப்படியே நீங்க பண்ண வேண்டாம். நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டாலே போதும். நீங்கள் தெய்வத்தை அறிய 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 விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஏன்னா விசுவாசம்னா எப்படி வருது? இப்போ நான் ஒரு நபர்கிட்ட பழகிறேன், அவளை பழக 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 அவரை குறித்து அறிந்து கொள்கிறேன். அறிந்து கொள்ளும் பொழுது அவரை குறித்து நம்பிக்கை எனக்கு வருகிறது. அந்த நம்பிக்கை அறிந்து கொள்ளுதல்லாம் எதன் அடிப்படையில் வருகிறதுனா, அவரை நான் நேசிக்கிறதுனால வருகிறது. இப்போ எனக்கு நிறைய பேரை தெரியும், எல்லாரும் நான் விசுவாசிக்க முடியுமா? யாரை நான் நேசிக்கிறேனோ, யாரால் நான் நேசிக்கப்படுகிறேனோ அவர் மேலதான் நம்பிக்கை இருக்க முடியும். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவர் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தரை நான் நேசிக்கிறேன், நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறேன். அவர் எனக்கு 1000 ரூபா வேணும்னு கேட்குறேன், அவர் எனக்கு 1000 ரூபா தராரு. அதே சமயம் என்ன அவர் அதிகமாக நேசிக்கிறார், அப்போ 1000 ரூபா கேட்டால் அவர் 1000 ரூபா தருவாரா? கூட தான் தருவார். புரியுதா? ஸோ நான் நேசிக்கிறதை காட்டிலும் என்ன அதிகமாக நேசிக்கிறது யார் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். அதை புரியும் போது, நம்ம அதை அறியும் போது விசுவாசம் பிறக்குது. எதன் அடிப்படையில் விசுவாசம் பிறக்குதுன்னா, அன்பின் அடிப்படையில். ஸோ அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா அன்பு இருக்காது. அப்போ நமக்கு அநேக நேரத்துல பயம் வருகுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெய்வத்தை குறித்ததான அறிவு நமக்கு அந்த ஏரியால, அந்த பர்டிகுலர் ஏரியால இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் பயம் இருக்காது. எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும், இப்ப எனக்கு பயம் எல்லா விஷயத்திலும் கிடையாது. ஆனா நான் மற்றவங்க பயப்படுகிற காரியத்துல நான் பயப்பட மாட்டேன். ஆனா மற்றவங்க பயப்படாத நிறைய காரியத்துல நான் பயப்படுவேனா இருக்கும். அவரவருடைய மனதை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த ஏரியால பயம் இருக்குதுன்னு நீங்க பாருங்க. அந்த ஏரியால கடவுளை குறித்து நீங்க அறிந்து கொள்வதற்கு நீங்க கொஞ்சம் முயற்சி எடுங்க. உங்களை பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு பயப்படுறீங்களா? அப்போ பிள்ளைகளை குறித்து கடவுள் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரு, அவர் எப்படி பிள்ளைகளை பார்க்கிறாருங்கிற அறிவுக்குள்ளாக நீங்க போங்க. சரீரத்தை குறித்து பயப்படுறீங்களா? ஐயோ நான் இப்போ இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரியல ஆண்டவரே, பயப்படுறீங்களா? உங்கள் வாழ்க்கையை குறித்து பயப்படுறீங்களா? உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்குள்ள இருக்கிற பிதாவாகிய தெய்வம், உங்கள் தகப்பன் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற அறிவுக்குள்ளாக நீங்க போங்க. ஆட்டோமேட்டிக்கா பயம் போய். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லாமே ஒரு கிரியையா மாத்திட்டோம். என்ன நமக்கு நடந்தாலும் உடனே ஜெபம் பண்ண மாறும், ஜெபம் பண்ண மாறுங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து அது ஒரு மந்திர வார்த்தையாவே கொண்டு போயிட்டோம். எனக்கு 2-3 நாள் ஒருத்தவங்க எனக்கு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா அவங்கள தெரியும். நல்ல அவங்களுடைய நம்பிக்கையே கடவுளை காட்டிலும் ஊழியக்காரங்க தான். ஸோ அவங்க இன்னைக்கு வர அவங்க சின்ன சின்ன காரியங்கள், பொதுவாக ஒரு குடும்பத்தில் நிறைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? வெளிநாட்டில் கணவர் இருந்தானா சில பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகளே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை அவர்கள் பார்க்கிற விதம் ரொம்ப என்ன சொல்றது, அப்பாவித்தனமாக இருக்குது.
அதனால அவங்க ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் அவங்க வந்து மற்றவங்களே சார்ந்து இருக்கிறாங்க. அதனால சார்ந்து இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்களால ஒரு பூரணமான ஒரு விசுவாசத்துல, ஒரு சந்தோஷத்துல அவங்களால இருக்க முடியல. இப்படி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கும் என்னன்னா, இல்லை சிஸ்டர், இதை நீங்க இந்த சத்தியத்தை நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்களுக்கு இந்த பயம்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொன்னோம். நான் அதிகமாக சொல்றது கிடையாது. அப்படி சொன்னால் அதை அவங்க கேட்கக்கூடிய மனநிலையில் அவங்க இருக்காங்களா? இல்லை. அவங்களுக்கு தேவை அந்த பிரச்சனை மாறணும். நான் அதனால தான் நான் என்னுடைய செய்தி கேட்குறவங்களும் சரி, உங்ககிட்ட அம்மாட்டையும் பப்பாட்டையும் சொல்கிறது என்னென்னா, நம்முடைய பிரச்சனை மாறணுங்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்முடைய இந்த கேரிஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அவன் வந்து என்கிட்ட வந்து ப்ரேயர் பாயிண்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாப்பா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இதை மாற்ற முடியுமான்னு. ஏன்னா அவளுக்கு ஒரு பிரச்சனைக்குன்னா அவளுடைய தகப்பனாக இருக்கிற நான் எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், எனக்கு மாற்ற தெரியும். நான் விரும்புறது எல்லாமே அவ என்ன குறித்து தெரிஞ்சுக்கணும். அப்பா எப்படி, அவர் ஏன் இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்கிறாரு, இல்லை பிரச்சனை என்னால் தான் வந்துச்சா, நான் ஓடி தான் கீழே விழுந்தேன்னா அப்பா பிடிச்சி தள்ளி விட்டாரா, இந்த அறிவுக்குள்ளெல்லாம் அது போகணும். போய் அப்பாவையும் சார்ந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை தீரணும். அவர் அப்பாவாக இருக்கலாம், அவர் யாராக வேணா இருந்துட்டு போட்டு, அதெல்லாம் மேட்டர் இல்லை. எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும். ஓகே, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, அதோட வாழ்க்கை முடியுதா? இல்லை. அடுத்தது பிரச்சனை, பிரச்சனையோ பிரச்சனை, அமைதியோ அமைதி மாதிரி பிரச்சனையோ பிரச்சனை தான். ஸோ மக்களுக்கும் அதை குறித்ததான ஆர்வமும் ரொம்ப கம்மி. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. விசுவாச பிரமாணம், ஓகே, நான் சொல்ல புரியுதா? ஸோ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் உங்களுக்குள்ள வேலை செய்யும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? அது ஒரு பிரமாணம். அடுத்து கிறிஸ்துவின் பிரமாணம். 1 கொரிந்தியர் 9:21. நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். ஸோ இந்த வசனத்தெல்லாம் குறித்து நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன பிரதர்? சிம்பிள், ஒருத்தர் தாங்கிறது. அடுத்த வசனமே இருக்குது, கலாத்தியர் 6:2 இருக்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். தட் இஸ் லவ், அன்பு. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து சமநிலை பிரமாணம்னு ஒன்று இருக்குது. அது வசனத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 8:15. சமநிலை பிரமாணத்தின்படியே அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி இக்காலத்தில் உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக. இது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஃபெலோஷிப், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறான், ஒருத்தன் ஏழையா இருக்கிறான், ஒருத்தன் மிடில் கிளாஸ் இருக்குது. ஆதி திருச்சபையில எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? ஒன்னா கொண்டு வந்து அனுபவிச்சாங்களாம். இப்பெல்லாம் இமேஜினேஷன் பண்ண முடியுதா? முடியாது இல்லையா? பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன் வந்து, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, என் பிரச்சனையை தீர்த்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணுறான். பக்கத்தில் பணம் இருக்கிறவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க ஆண்டவரே, அந்த கஷ்டத்தை மாற்றுங்க ஆண்டவரே. கடவுள் மேலே கற்பனையா, கடவுள் மேலேருந்து பார்ப்பார், டேய் உனக்கு கஷ்டம், உனக்கு தேவை பணம், உனக்கு தேவையான பணம் வந்து இவன் கையில் இருக்குது. ஆனால் நீனும் ஜெபம் பண்ணுற, அவன் என்ன பண்ணுறான்? என்னை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், ஆண்டவரே நீ கஷ்டத்தை தீருன்னு ஜெபம் பண்ற. அவர் அனைவரும் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்க கஷ்டத்தை நீங்க தீர்த்துருங்கன்னு அவனும் ஜெபம் பண்றான். நீங்க 2 பேரும் என்கிட்ட தான் சொல்றீங்க. ஆனா இங்க மேட்ரு நான் வேலை செய்யறது இல்லை. நீங்க 2 பேரும் என்னை சரியாய் புரிந்து கொண்டீர்கள் என்றால், நீங்க 2 பேரும் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் அந்த உங்களுடைய ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துருவீங்க. நான் இதை ஒரு பிரதர் சொல்லும்போது, ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு அவன் மட்டும் வேலைக்கு போகாமல் இருப்பானா, அவன் கஷ்டப்படுவானா, வேலைக்கு போகாமல் இருந்துட்டு அகிரவே அவன் வந்து சும்மா இருந்து சம்பாதிக்காமல் கடனை வாங்கிட்டு கடைசியில் அந்த கடனை நான் தீக்கணுமா சொந்த காசில். அதனால தான் நான் சொன்னேன் 2 பேரும் என்னுடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லுவேன். அந்த பணம் இருக்கிறவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய பணத்தை வந்து அந்த கடன் பட்டவனுக்கு கொடுக்குறான். அதே சமயம் கடன் பட்டவனும் அவனும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா அதை எப்படி அந்த பணத்தை யூஸ் பண்ணணும், நாம வந்து எப்பவுமே இன்னொருத்தனுடைய காணிக்கை இல்லைன்னா இன்னொருத்தருடைய வருமானத்தையே நம்பி இருக்க வேணுமா அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரும் இல்லையா? அவன் கடவுள் மேல அறிவு வந்துச்சுன்னா அவன் இன்னொருத்தருடைய பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். ஒரே ஃபெல்லோஷிப்பா இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்குது, பக்கத்துல இருக்கு, ஐயோ அவனுக்கு பணம் இருக்குது, ஒரே சத்தியெல்லாம் கேட்கறாங்க, அவெல்லாம் நமக்கு தரலாமே,
புரியுதா? இப்படி நீ திங்க் பண்றாங்க, சத்தியத்தெல்லாம் கேட்குறாங்க, சமநிலை அப்போ சத்தியத்தெல்லாம் கேட்குறாங்க. அவனுக்கு பணம் இருக்குது, எனக்கு ஒரு 1000 ரூபா தேவை, அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆண்டவர், அவெல்லாம் தந்திருக்கலாம் அப்படி இவன் நினைக்கிறான். இதுவும் ஒரு ரொம்ப தவறான எண்ணம். ஏன்னா இவன் வந்து கர்த்தரை அறிந்து கொண்டா இவன் யாரை நம்ப மாட்டான், பக்கத்து ஆளுக்கு மேல நம்பிக்கை கிடையாது. அவன் முழுக்க முழுக்க கர்த்தரை தான் நம்பணும், கர்த்தர் தான் கொடுக்கணும்னு நம்பணும். தட் இஸ் சமநிலை பிரமாணம். அப்போ ஒரு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சர்ச்சு அப்படி ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கிறாங்க. அந்த சர்ச் ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? ஒரு கஷ்டத்தை ஒரு ஸோ இதுக்கு வந்து வெளிப்படைத்தன்மை தேவை. அடுத்தது ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்கள, ஆமாம் உனக்கு இந்த கஷ்டம் வர, நீ கடன் நிறைய வாங்கியிருக்கிற, கொழுப்பு, அதிக செலவு, ஆடம்பரமாக வாழ்கிற, குற்றப்படுத்துறது, இப்படி நிறைய காரியங்கள் போகுது. ஆமாம் கடன் வாங்கினது வந்து கண்டிப்பாக மனுஷனுடைய தவறு, அதில் நான் மாற்றுக்கிறதே இல்லை, நம்முடைய தவறு தான். கடன் வந்து தவறு மீன்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லலை, அதையும் கொஞ்சம் அமைக்கு கோவத்தில் லைட் அப்படி பார்க்க, எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஒருத்தங்க வந்து ஒரு இழப்பு ஒருத்தங்களுக்கு ஏற்படுது, அது வந்து கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், என்னவோ ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுது, அது அவங்க செய்த தவறுனால தான் அந்த இழப்பு அவங்களுக்கு ஏற்படுது. அப்படியாகவே இருந்தாலும் அதை நீங்கள் குற்றப்படுத்தவே கூடாது, அது நீங்கள் நியாயம் தீர்க்கவே கூடாது. கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல வைக்கவே இல்லை. ஒரு ஸ்திரீ விபச்சாரம் செய்யும்போது கடவுள் அவளை குற்றப்படுத்தலை. ஏன்னா அவள் ஏன் விபச்சாரம் செய்கிறா, எதனால அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்கிறத யார் அறிஞ்சிருந்தா? கடவுளுக்கு தெரியும், மன்னிச்சு விட்டார். அதுக்காக அவர் பரிசேயர் சதுசேயரை மன்னிச்சாரான்னா அவர் மன்னிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த வசனத்தை விபச்சார ஸ்திரியை கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, எல்லாரும் மன்னிக்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதல் கேரி சத்தம் பண்ணாத வாயில் வர்றதெல்லாம் உபதேசமா பேசுறது. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, நேற்று எனக்கு பைக்கில் போகும்போது வெளிப்படுத்தினாரு, ஃப்ளைட்டில் பறக்கும்போது வெளிப்படுத்தினாருன்னு கண்ட மேனுக்கு என்னெல்லாமோ உபதேசங்களை பேசுகிறாங்க. அப்போ அவங்க வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லும்போது கோவம் வந்துடுது. நீங்கள் குற்றப்படுத்தாதீர்கள், பாருங்கள் இயேசு கிறிஸ்து பாருங்கள் விபச்சார ஸ்திரியை மன்னித்தா, நீங்கள் வந்து ஊழியக்காரங்களை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு போயிடுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஊழியக்காரங்களை குற்றப்படுத்துகிற எண்ணத்தோடு சில குற்றப்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படி பேசக்கூடிய ஊழியக்காரங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பாருங்க விபச்சார ஸ்திரியை மன்னிச்சாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கல அப்படின்னு சொல்லி விட்டார். ஆனால் பரிசேயர் சதுசேயரெல்லாம் வச்சு செஞ்சார். ஏன்னா அவன் வந்து வேணுக்குன்னு செய்கிறான், அவன் வந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அவன் செய்கிறான், சுய லாபத்திற்காக கடவுளுடைய பிரமாணத்தை அவன் யூஸ் பண்ணுறான். ஸோ அதையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். சமநிலை பிரமாணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிரமாணத்தை அவர் எங்கே பேசுகிறா தெரியுமா? 1 கொரிந்தியர், இந்த வசனத்தை எங்கே பெறாங்கன்னா படித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 8:15 தான் அந்த வசனம் இருக்கும். அவர் எதில் பேசுகிறாருன்னா, மக்கள் தர்ம பணம். தர்ம பணம் என்னது? தர்ம பணம்னா காணிக்கை இல்லை. தர்ம பணம்னா கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு பணம் கலெக்ட் பண்ணுறது. ஒரு இடத்துல கஷ்டப்படுறாங்க, இப்போ நான் அவங்ககிட்ட வந்து கேட்குறேன், அம்மா எனக்கு ஒரு 500 ரூபா தாங்க, அப்பா ஒரு 1000 ரூபா தாங்க, உங்களால் முடிஞ்சது தாங்க, உற்சாகமாய் கொடுங்க, அவன் கேட்டானே அப்படிலாம் கொடுக்காதீங்க, உங்களுக்கு உற்சாகமாக நீங்கள் கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ அந்த பணம் வந்து தர்ம பணம், எனக்கு காணிக்க இல்லை, ஊழியக்காரங்களுக்கு காணிக்க இல்லை, அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்புக்காக கொடுக்குறது. ஸோ நான் அப்படி கேட்கும்போது நிறைய பேருக்கு என்ன பண்ணுது, நிறைய பேர் சமநிலை பிரமாணத்தில் இல்லை, ஒருத்தனுக்கு இருக்குது ஒருத்தனுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி அவர் சொல்கிறார் சமநிலை பிரமாணம் அப்படின்னா எல்லாம் ஒரே மனமாக இருக்குது. அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். எப்போ நம்முடைய சுயம் வந்து சாகணும் இல்லையா? இதனால தான் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது இயேசுக்கு பவுல் வந்து ரோமர் 12 சொல்கிறாரு, நம்மை ஜீவ பலியாய் அர்ப்பணிப்பதே ஆராதனை. அப்படி பாட்டு பாடுறதும், வேகமாக கை தட்டுறதும், கீழே விழுறதும், உருள்றதும், விதவிதமாக பாடல். இப்போ ஒரு பாட்டு வந்து வேறு லெவலில் ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா 2020 போன வருஷத்துலேருந்து டிஜிட்டல் மயமாயிடுச்சு ஊழியங்கள். அதனால எல்லாரும் பாட்டு, இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க மியூசிக் ஃபீல்டில், எல்லாரும் பார்த்தானே எங்கேயா மலையிலையும் காட்டில் தான் இருக்கிறாங்க ஷூட்டிங். முன்னாடிலாம் பாட்டு வந்து ஏதாவது சர்ச்சுக்குள்ளேருந்து எடுப்பாங்க, அதிகமாக மேக்ஸிமம் கிறிஸ்தவ பாட்டு இல்லையா, அப்படியே அனாயிட்டிங் இந்த பாட்டில் வந்து சர்ச்சுக்குள்ளே மேக்ஸிமம் எடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இந்த சினிமாவில் பாட்டு எழுதும்போது பாட்டு எங்கே எடுப்பாங்க, கிராமத்தில் தான் அவன் வாழ்கிறது கிராமத்தில், ஒரு கிராமத்து கதையாக இருக்கும். பாட்டு எங்கே இருக்கிற சுவிட்சர்லாந்துலேருந்து எடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் அப்படி தான் பாட்டு
பாட்டுலாம் இப்போ எல்லாம் ஃபுல்லாக அவுட்டோர் தான். இனி போகிற போக்கு வந்து கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஃபியூச்சரில் வந்து பாட்டெல்லாம் இனி ஒவ்வொரு பாட்டுக்குமே எங்கே போயிடுவாங்க, சுவிட்சர்லாந்து போயிடுவாங்க, அமெரிக்கா அங்கெல்லாம் போயிடுவாங்க. இப்போ பாருங்களேன், ஏதோ கதை எழுதுறது கூட எங்கே வந்தாங்க. ஆமாம், ரீசெண்டாக பிரதர் சொன்னார்ல, ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கதை வந்து நினைவுக்கு வரணும். அதனால் கன்னியாகுமரி பீச்சில் வந்து அப்படியே இருப்பாராம். நான் அவன் சொல்லும்போது கேட்டே இருந்தேன், கிறிஸ்தவ நாடகம் எடுக்கிறதுக்கு ஏன் பீச்சை வந்து கதை எழுதணும்? அது மனசு அப்போ தான் கொஞ்சம் இதாகும். ஆவியானவர் உனக்குள்ள வந்து பேசணும்னா நீ பீச்சில் இருந்தால் தான் பேசுவாரா அப்படின்னு மனசில் நினச்சேன். சரி, இப்போ தானே ஆரம்பத்துல இருந்து பேசுகிறாப்புல, சரி எப்படி நான் அவங்ககிட்ட டைரக்டாக டக்குன்னு சொல்லுது, கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேச. அப்புறம் நான் அவனுடைய அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அவன்கிட்ட நான் பேசினேன். சில காரியங்கள் எனக்கு அதில் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மண்ணாங்கட்டி அந்த சேனல் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கூட வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோலாம் வரும், 30 செகண்ட் ஓடும் தெரியுமா, மண்ணாங்கட்டி சேனல். அந்த சேனல் தான். அதுவே நான் சொன்ன மண்ணாங்கட்டிங்கிற வார்த்தையே என்னால் ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அவங்க வந்து மண்ணிலிருந்து இந்த சரீரம் உருவாக்கப்பட்டுச்சுல, அப்போ இந்த சரீரம் மண்ணாங்கட்டி அதுவே தப்பு. ஏன்னா மனிதன் என்பது மண்ணு கிடையாது, மனிதன் என்பது ஆன்மா, உள்ளான மனிதன். அவன் மண்ணாங்கட்டியா? அப்போ ஹெட்டிங்கே தப்பு. சொல்ல முடியுமா இப்போ? சரி, கொஞ்ச நாள் ஆகட்டு, பார்க்கலாம். சமநிலை பிரமாணம். அடுத்தது பகிர்ந்த அளவு பிரமாணம். அதுவும் அதே தான், சமநிலை பிரமாணம் அந்த அளவு தான் வரும். எப்படின்னா 2 கொரிந்தியர் 10:13 இருக்குது, நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். அடுத்தது சுயாதீன பிரமாணம், விடுதலை தருகின்ற பிரமாணம். சுயாதீன பிரமாணம் என்னது? நேரமே மெசேஜ் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுயாதீனம் அப்படின்னு என்னது? நாம விடுதலையா வாழ்றது. என்ன யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடவுளே கண்ட்ரோல் பண்ணல, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஸோ கண்ட்ரோல்ங்கிற வார்த்தையை 2 அர்த்தத்தில் எடுக்கலாம். எப்படின்னா, டேய் இல்லை உட்காந்துட்டா. ஸோ இப்படி கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் கடவுள் பண்ணலை, அவர் நமக்குள்ளாக இருந்த அன்பின் கயிறுகளால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண நம்மளை வந்து ஆளுகை செய்ய பார்க்குறார். அது கண்ட்ரோல் கூட வார்த்தை கூட சரியான வார்த்தை எனக்கு தெரியல. நம்ம ஆவியான நம்ம ஆளுகை செய்கிறார். அது அந்த ஆளுகையும் எப்படி இருக்குன்னா, நாமளாட்டு தான் அனுமதி கொடுக்கணும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனுள் பிரவேசிப்பேன். கடவுள் வந்து உங்கள் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார், உங்கள் ஆவியில் வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறார். கடவுள் ஆவியாக இருக்கிறார், ஆவியான தேவன் ஆவியில் வாசம் செய்கிறார். அவர் உங்கள் ஆத்மாவின் கதவை தட்டிட்டே இருக்கிறாரு. ஏன் கடவுளால முடியாதா? உங்கள் மனதை ஓவர்டேக் பண்ண முடியுமா முடியாதா? நீங்க இப்படி சமையல் பண்ணீங்க, இன்னைக்கு என்னத்த மெசேஜ் 8 மணி 9 ஆச்சு, இன்னெல்லாம் மெசேஜ்லாம் இப்பெல்லாம் கேட்க வேண்டாம், நம்ம வீட்டுக்காரியதை பண்ணி எவ்வளவு வேலை இருக்குது, பாட்டு பேசிட்டு இருக்கிறான் அப்படி நீங்க நினைச்சிட்டு உங்களால போக முடியும். இப்போ கடவுள் வந்து உங்கள் மனசு இப்படி நினைக்கும் போது உங்க மனசை அப்படி கசக்கி கயிறு போட்டு கெட்டி உட்கார்ந்து கேளு. கடவுளால் முடியுமா முடியாதா? முடியும். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஆவியில இருந்துட்டு உங்கள் ஆத்மாவை தட்டிட்டு இருக்கிறார். நீங்கள் உங்கள் மனதை திறந்தால், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த, சத்தத்தை நீங்க கேட்கணும், 2வது கதவை திறக்கணும். சோ சத்தம் யாரிடம் இருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறதா, பிசாசிடம் இருந்து வருகிறதா என்று ஃபர்ஸ்ட் தெரியணும். 2வது கதவை திறக்கணும். அப்படி கதவை திறந்தால் 2 பேர் வரலாம். தேவனா இருந்தா அவர் வருவாரு, வேற ஆளா இருந்தா அவனும். என்ன மேட்டர்னா, வேற ஆளும் எப்படிதான் வருவான், அவனும் இப்படியேதான் வருவான். அருள் செய்கிறேன். பிசாசு எப்படி வருவான்? பிசாசு மாதிரியே வருவான்? இல்ல, அவனும் கடவுள் மாதிரியே தான் வருவான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வருவான். சரி, யாரோ ஒருத்தர் நீங்க உள்ள அனுமதிக்கிறீங்க, அவங்க உள்ள வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? நான் உங்களோடு போஜனம் பண்ணுவேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். போஜனம் பண்ணுவேன், சாப்பிடுவேன். சாப்பிடுவேன் என்ன அர்த்தம்? சாப்பிடுவேன்னா வேற ஒன்றும் இல்லை, ஃபெல்லோஷிப்னு அர்த்தம். நிறைய வீட்டுக்கு நம்ம போவோம், சிலவங்க பேச வந்து போவோம், நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்ட, அதனால நான் உனக்கெல்லாம் நீ பண்ண துரோகத்தெல்லாம் வரக்கூடாது, ஆனா சரி கார்டு வச்சுட்டேன் அதனால நான் வர்றேன், ஆனா கை நினைக்க மாட்டேன். ஸோ அது வந்து ஒரு இருக்கா, அம்மா அப்படி பண்ணியிருக்கா, ஓ அமைதி கை நினைக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கல்யாணத்துக்கு போவாங்க ஆனா சாப்பிட மாட்டாங்க, கல்யாணத்துக்கு போவாங்க ஆனா
சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா தட் இஸ் ஃபெல்லோஷிப். அதாவது இதோட முடிச்சுக்கோ, உன்னுடைய உறவெல்லாம் இதெல்லாம் மாமன் மச்சான் எல்லாம் போதும், நீ பண்ண காரியத்துக்கு இதெல்லாம் போதும். ஸோ கல்யாணத்துக்கு காடு தந்த வந்தாச்சு, இந்த மொய்யை வச்ச சாப்பாடெலாம் வேண்டாம் அப்படின்னா நான் அவங்க கூடலாம் ஃபெல்லோஷிப்பாக இருக்க மாட்டேன்னு அர்த்தம். ஸோ நான் உன்னோட புரோஜனம் பண்ணுவேன் அப்படின்னா கடவுள் என்ன சொல்ல வர்றா, நான் உன்னோட ஃபெல்லோஷிப்பில் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரை உங்களுக்குள்ளாக அனுமதித்து அந்த ஃபெல்லோஷிப்புக்குள்ளாக கொண்டு வரணும்னா அது நீங்கள் தான் பெர்மிஷன் கொடுக்கணும். பெர்மிஷனும் நீங்க கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். தட் இஸ் சுயாதீனம், உங்களுடைய சுயாதீனம். பாருங்களேன், கடவுளே அப்படி நம்மளை வச்சிருக்கிறார். இதான் சுயாதீன பிரமாணம். அடுத்து ராஜரீக பிரமாணம். நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். யாக்கோபு யாக்கோபு 2:8 இருக்குது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம். ராஜரீக பிரமாணம்னா லவ். ஓகேங்களா? பாவ பிரமாணம் அப்படின்னா சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். உன்னை பாவி என்று சொல்லுகிற வசனங்களை நீ கேட்டு அதை விசுவாசித்தா அந்த பிரமாணம் வேலை செய்யும். பாவின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கு. அந்த வசனத்தை எடுத்து அதையே நீ நம்பி விசுவாசிச்சா அந்த பாவி என்று நீ உன்னை விசுவாசிக்கும் பொழுது உனக்கு அந்த பாவம் உனக்குள்ள வேலை செய்யும். பாவ பிரமாணம் வேலை செய்யும். அப்ப நீதியின் பிரமாணம் என்னது? நீதி நீ விசுவாசிச்சு அதை நம்பினா அந்த பிரமாணம் வேலை செய்யும். சிம்பிள். அப்ப ஆவின் பிரமாணம் என்னது? ஆவி நீங்க விசுவாசிங்கன்னா அந்த பிரமாணம் வேலை செய்யும். சிம்பிள். ஆவின் பிரமாணம்னா எனக்காக கர்த்தர் மரித்தார், இனி நான் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் நித்திய ஜீவனுக்குரியவன், நான் இனி பாவி அல்ல நீதிமான், கல்வாரியில் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக பூரண பரிசுத்தத்தை எனக்கு தந்துவிட்டார், நான் இனி பரிசுத்தவான், தேவனுக்கு பிரவேசித்திருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் உங்களோட சிந்தைக்குள்ளாக கொண்டு வரீங்க பாருங்க, அப்போ உங்களுக்குள்ள ஆவின் பிரமாணம் வேலை செய்யும், ஜீவன் வேலை செய்யும். இதுதான் பிரமாணத்தை குறித்ததான விளக்கங்கள். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதாம் எந்த பிரமாணத்துக்குள்ள இருந்தான்? ஆவின் பிரமாணத்துக்குள்ளாக இருந்தான், ஜீவனின் பிரமாணத்துக்குள்ளாக இருந்தான், ராஜரீக பிரமாணத்துக்குள்ளாக இருந்தான், இந்த சுயாதீன பிரமாணத்துக்குள்ளாக இருந்தான், பகிர்ந்த அளவு கொடுக்கக்கூடிய பிரமாணத்துல இருந்தான், வேற எப்படி சொல்லலாம், சமநிலை பிரமாணத்துக்குள்ளாக இருந்தான், கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளாக இருந்தான், விசுவாச பிரமாணத்துக்குள்ளாக இருந்தான். சொல்லலாமா இதெல்லாம்? இந்த பிரமாணத்துக்குள்ளாக எல்லாம் ஆதாம் இருந்தான். ஸோ ஆதாம் அந்த பிரமாணத்தை எங்க மிஸ் பண்ணா? பிசாசுடைய சத்தத்தை கேட்கும் போது அதை மிஸ் பண்ண. ஸோ ஆதாம் எப்படிலாம் கடவுள் ஆதாம் மனிதனை படைக்கும் பொழுது அவன் எந்த நிலையில் இருந்தான், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்கிறத நான் கண்டினியூவா பேசிட்டே வரேன் இல்லையா? ஒரு 3 வாரமா பேசிட்டே வரேன், இன்னும் இருக்குது. நான் ஆதாமை குறிச்சு, ஆதாம் பாவத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான், ஆதாம் பாவத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதை குறித்து தான் நான் ஒரு 3 வாரம் பேசிட்டு வரேன். அதை நீங்க கேட்கும்போது நீங்க எப்படி அப்டேட் ஆகணும்னா, ஆதாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையே தான் இப்போ இந்த பூமியில இப்போ நம்ம வாழும்படியாக கர்த்தர் நமக்காக சிலுவையில மரித்திருக்கிறார். ஏன் நான் இவ்வளவு தூரம் ஆதாம் சொல்ல காரணம் என்ன? ஏன் ஆதாமை குறித்து நம்ம படிக்கிறோம்? அதுவே தெரியலையா? எதுக்காக ஆதாமை குறித்து நம்ம படிக்கிறோம்? வேற வழி இல்லை. அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆதாமை குறித்து நம்ம இவ்வளவு எல்லாம் ஸ்டடி பண்றோம்ல, எதுக்கு படிக்கிறோம்? வேற வழி இல்லை. என்ன பண்ணிட்ட, உனக்கு ஊழிய வெளியில போக வழி இல்லை, வீட்டுல இருந்து எங்க உயிர் எடுக்கிற, அதெல்லாம் சொல்ல. ஆதாமை குறித்து படிக்க, ஐயோ கடவுளை, இது முதல்ல கேட்க வேண்டிய. ஆதாமை குறித்து எதுக்கு படிக்கிறோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதாமை குறித்து படிச்சா உங்களை குறித்து படிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
புரியுதா? தெய்வமே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ம். இவ்வளவு தூரம் நான் ஒரு 2 3 வாரம் பேசிட்டு இருக்கிறேன். முழுக்க முழுக்க நான் ஆதாம், பாவத்துக்கு முன்னாடி ஆதாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான் என்பதை தான் நான் பேசிட்டு வரேன். இவ்வளவும் பேச காரணம் என்னன்னா, ஆதாம் பாவத்துக்கு பிற்பாடு அந்த பழைய வாழ்க்கை, தேவன் கொடுத்த வாழ்க்கை இழந்தான். அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் என்ன பண்ணார், சிலுவையில நமக்கு தந்திருக்கிறார். சோ நமக்கு சிலுவையில எதையெல்லாம் தந்திருக்கிறார் என்று நம்ம அறியணும்னா, ஆதாம குறித்து நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆதாம குறித்து நான் சொல்லும் பொழுது நீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பூமியில கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறதுக்கு நோக்கம், என்னை அபிஷேகம் பண்ணினதுக்கு நோக்கம், என்னை மறுபடியும் நான் பிறந்ததுக்கு நோக்கம் என்னன்னா, ஆதாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வாழும்படியாக. புரியுதா? சொல்ல புரியுதாமா? என்ன புரியுது? புரியுதா? ஆதாம், ஐயோ தெய்வமே உங்களை வச்சு என்னால முடியல, காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆதாம குறித்து படிக்கணும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாம குறித்து நான் திரும்ப திரும்ப இவ்வளோ டீட்டெயிலாக பேச காரணம் என்னன்னா, ஆதாம குறித்து படிக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களை குறித்து நீங்க படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆதாம் ஜீவன் உள்ளவனாக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன அதை அப்டேட் பண்ணணும்னா, கர்த்தர் என்ன இப்பொழுது ஜீவன் உள்ளவனாக வாழும்படியாக வைத்திருக்கிறார். புரியுதா? எதுக்கு இதெல்லாம் பாப்பா நோட்ஸ் எல்லாம் எடுக்குது? எதுக்கு ஆதாம பத்தி எதுக்கு படிக்குது? இதுவரை தெரியாமலே படிச்சுட்டு இருக்குது. சோதனை உங்களை. ஃபர்ஸ்ட் நீங்க அதை கொஸ்டின் என்கிட்ட கேட்கணும் வேண்டாமா? நீ இப்போ ராயஸ், நீ எதுக்கு எங்களை இப்போ 7 டெய்லி 1 மணி நேரம் எங்களை உயிரை வாங்குறான்னு கேட்கணுமா கேட்கணுமா? வேற வழி இல்லாம உட்காந்து கேட்டுட்டு இருக்குதா? நல்லா ஜாலியா இருக்குது. நிறைய காரியங்கள்லாம் சரி, ஓகே, நல்லது, அப்படியான்னு சொல்லுது. நிறைய காரியங்கள்லாம் அம்மா தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? நிறைய காரியங்களை இப்போ நான் சொல்றேன், அம்மா தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? இப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்குற கொஸ்டின்லாம் உங்களையும் பார்த்து தான் கேட்குறேன். எதுக்கு நீங்க எதுக்கு நம்ம இதெல்லாம் ஆதாரம் வச்சு படிக்கிறோம்? தெரியாம படிச்சுட்டு இருக்கீங்க. புரியுது? இப்ப நான் சொல்ல புரியுதுல? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட நாம, ரட்சிக்கப்பட வேண்டிய மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது யாருன்னா ஆதாம குறித்து அறிஞ்சுக்கணும். 2வது அறிய வேண்டியது யாருன்னா 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து குறித்து தெரிஞ்சுக்கணும். இதை 2ஐயும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழலாம். ஏன் ஆதாம குறித்து தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் ஆதாம தான் படைச்சார். கடவுள் மனிதனை படைப்பதற்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம்னா என்னது, கடவுள்னா யாரு, அந்த மனிதனை எப்படி படைச்சாரு, அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருந்தான், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான், அவனுடைய கேரக்டர் என்ன, அவனோட சாயல் என்ன, அவனுடைய ரூபம் என்ன, அவனோட தன்மை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய நிலை என்ன, அவனுடைய ஸ்தானம் என்ன, அவனுடைய நம்பிக்கை என்ன, அவனுடைய விசுவாசம் என்ன, இதெல்லாம் நீங்கள் அறிய 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 உங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா அந்த வாழ்க்கையை ஆதாம் இழந்துட்டான். ஆனா நாம இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, 2ஆம் மாதமாக வந்து இந்த பூமியில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு 3ஆம் நாள் எழுந்து இப்பொழுது அந்த தெய்வம் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. கேரளா அப்படியே அல்லேலூயா தான் சொல்லணுமோ? ஸோ அந்த தெய்வம் உங்களுக்குள்ள இருந்து ஆதாம் இழந்து போன அந்த வாழ்க்கையை மீண்டும் இந்த பூமியில வாழும்படியாக உங்களுக்குள்ள இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களை உயிரிட செய்து உங்களுக்குள்ளாக ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஸோ தயவு செய்து, ஆக்சுவலாக நான் வந்து பேசுகிற கேரேஜ் மாதிரி நான் பேசுகிறத வந்து நீங்கள் வந்து வேற வழி இல்லாமல் கேட்கறதுக்கு உட்காந்துருக்காங்க. தெரியும் நீங்கள் சந்தோஷமாக கேட்குறீங்க. இல்லை கேட்குறது இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா புரியணும் இல்லையா உங்களுக்கு? நான் திரும்ப சொல்றது என்னன்னா, எனக்கு வந்து டெய்லியும் புதுசு புதுசா அப்படி உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறது என் ஆசை கிடையாது. நீங்க தெரிஞ்சு கொண்டதை என்ன பண்ணணும், ஒரு காரியம் தெரிஞ்சாலும் உருப்படியா நீங்க தெரிஞ்சிருக்கணும் சொல்ல வரேன். ஓகேயா? அதனாலதான் என்கிட்ட கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்ல வரேன். நீ கேள்வி கேளுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியணும்னு நீங்க என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணும், எதுக்கு நீ ஆதாம குறித்து இவ்வளவு நாள் பேசுற அப்படி கேட்டிருக்கணும். நீங்க கேட்கல. என்கிட்ட ஆடியோவில் கேட்குறவங்களும் நீங்களே என்கிட்ட கேட்கல, எதுக்கு ராயஸ் நீ சும்மா ஆதாமே பேசிட்டு இருக்கிற அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, ஓகே, முடிச்சிடலாமா? எப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. ஓகே, சரி, இதான் பிரமாணம். பிரமாணத்தை குறித்து நான் முடிச்சிட்டேன்.
இனியும் அந்த ஆதாமை குறித்து என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் பேசுறேன்.